தாண்டி உங்களுடைய பல நொடிகளை செலவு பண்ணி எங்களுடைய ஒரு நொடிய வாழ்த்த வந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி. எங்களோட அழைப்புகளுக்காக வருகை தந்திருக்கும் சிவகுமார் சார், ஹாரி சார், மகேஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அது போக என்னோட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு இங்க ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். கலாராமூர்த்தி அப்பாவா இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனி மேடமா இருக்கட்டும், தீபாக்காவா இருக்கட்டும், எல்லா பழக்கற்பி ஐயாவா இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நேரத்துல கூட பயங்கர பிஸியில இருந்து எனக்காண்டி டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இது போக என்னுடைய நாயகன் தமன்குமார் அவருக்கு, நிகிதா, சிவசேனாதிபதி, அருண், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமா ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொன்னோம்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு தேடி அலையும் போது நம்மள எல்லாரும் பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனா இவர் என்னை நம்பினாரு, நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய டிஓபி கேஜி ரதீஷ், அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதையை போய் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். கேரளால ஒரு இயக்குனருக்காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு வந்து குடும்பச்சு அப்படின்னாரு. கொண்டு போனேன். கதையை கேட்டவர் இல்ல இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாரு. அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தாரு. அழகர் சார் தொடர்ந்து வந்தோடனே இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, சின்ன பட்ஜெட் அப்படின்றக்காண்டி என்னை போட்டு இருக்காம, உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, சரி ஓகே, உங்களுக்கு என் நிலைமை தெரியும், பார்த்து நல்லா பண்ணுங்க, அவ்வளவுதான் இருந்துச்சு அவருடைய விஷயம். பெரிய கஷ்டத்துக்கு நடுவுல கூட எதை பத்தி யோசிக்காம எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து மதுரையில எனக்கு ஃபுல்லா ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். நன்றி சார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்த அளவுக்கு பிசினஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் இன்னைக்கு மைண்ட்ல வைக்கிறது அது ஒண்ணுதான், எப்படிப்பா படம் பண்ணியாச்சு, எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுறதுக்காண்டி, ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுறதுக்காண்டி கேபிள் சங்கர் சார் நான் கூப்பிட்டு இருந்தேன். வந்தாங்க, டப்பிங் பேசினாங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தாரு. உள்ள வந்து நுழைஞ்சவொன்னே ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷார்ட் காமிப்பா அப்படின்னாரு. இந்த ஷார்ட்லாம் காமிச்சேன். காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு. தனஞ்சயன் சார் கூப்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் கேபிள் சாரும் ஒரு காரணம். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. படத்தை தனஞ்சயன் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போற மாதிரி இல்லாம உடனே மறுநாள் உடனே கூப்பிட்டு, இல்லப்பா இதை வந்து வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமா எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ரொம்ப நன்றி சார். எங்க படம் எல்லார்கிட்டையும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. என்ன தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ரொமோஷன் பண்றீங்க, ஓ தனஞ்சயன் சார்ட்ட வாங்கிட்டாரா படம் பெருசாயிரும் அப்படின்னு. இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்சயன் சாருடைய பேனர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எனக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. இன்னைக்கு படத்துக்கு ஒரு சென்சார் ஆச்சு. யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அங்க 1 மணிக்கு சென்சார் ஆச்சு. அங்கதான் இருந்தோம். அங்க சென்சார்ல சொன்ன ஒரு வார்த்தை இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்துச்சு. நான் பார்த்த த்ரில்லர்லயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா, கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிருச்சு, ரெண்டாவது என்னால நினைக்கவே முடியல இதுதான் கிறிஸ்டன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. விஷயத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன்னு சொன்னாரு. அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நல்லது. இதுக்கப்புறம் என்னுடைய படக்குழுவினர், என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஹோல் டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக பெருசா உழைச்சிருக்காங்க. பெருசானா நான் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப பெருசா எல்லாருமே டைம் பார்க்கல, யாருமே நேரத்தை பார்த்து வேலை பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நொடிக்காக அவங்க நேரத்தை ஃபுல்லா செலவு பண்ணி தான் டே நைட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனாலதான் இந்த படம் இந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. இது தாண்டி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மருதாச்சலம் சாரா இருக்கட்டும், மருதுபாண்டி, அப்புறம் ரகுவரன், தண்டபாணி, நிறைய பேர் எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவங்க
அவங்க எல்லாரும் இருந்ததுனால தான் இந்த படத்தை வந்து நான் என்ன ஷெட்யூல் போட்டனோ அந்த ஷெட்யூல்குள்ள முடிச்சுட்டு வெளியில வர முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் அவங்களோட உழைப்பு பெருசு. அதற்கும் நன்றி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு நொடி. அந்த ஒரு நொடி என்ன வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் மாறலாம். திடீர்னு நல்லது கெட்டது என்ன வேணாலும் மாறலாம். அப்படி ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில நடந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் கையில எடுத்து, இது போக மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், நம்ம கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எல்லாத்தையும் ஒண்ணாக்கி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். திரைக்கதையா நல்லா வந்திருக்குன்னு இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை தரும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் இங்க நல்லா வந்துருச்சு அப்படின்னு இங்க எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்க தான் என்ன இந்த படத்தை பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்தையும் தாண்டி சிறு படங்கள் நிறைய வெற்றி பெற்றதுக்கு காரணம் நீங்களாவும் இருந்திருக்கீங்க. எனக்கு பார்த்திருக்கேன் நான் நிறைய. என்னடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு உங்களுடைய சப்போர்ட்ல அந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆனதெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு நடிகையும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. நான் வந்து கேரளா, எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது. ஏதாவது தப்பா பேசிச்சுன்னா அது மன்னிச்சிடுங்க. எங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். இந்த படத்துல என்னென்னோ நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதெல்லாம் மச்சி சொல்லிட்டேன். அப்ப நானும் இங்க ஓரமா யோசிச்சேன் என்ன சொல்லலாம், என்ன பேசலான்னு. பைக்லாம்ல இது முதல் படம், சின்ன கம்பெனி வந்திருக்கேன். ஆனா தனஞ்சய் சார் இந்த படத்தை எடுத்துட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு. அதுக்கு நம்ம கேபிள் செங்கல் சார் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. மற்ற எல்லாருக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயம்தான், நிறைய பேர் கேட்டாங்க, டிஓபியா நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் இந்த படம் சூஸ் பண்ணீங்க, மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன். ஒரே ஒரு வார்த்தை தான், என் நண்பனுக்காக நான் பண்ணாம யார் பண்ணுறேன். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ். ஸோ முதல்ல என்னோட இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எங்க போனா பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரை ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காரு. நான் இந்த படம் வந்து அவர் முடிச்ச உடனே ஸ்டோரி முடிச்ச உடனே என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்ப்பா அப்படின்னு சொல்லி. ஷாக். ஆனா என்ன நம்பி எப்படின்னு பண்ணலாம்ப்பா, உன்னை பத்தி தெரியும், உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணுவ, சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை, அவ பண்ண படம் சைன் பண்ணோம் நாங்கள். ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து நான் யோசிச்சேன், ஓகே எப்படி இருக்கும்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஒரு 2.5 hours ஃபிலிம்ஸ்க்கு ரீரெக்கார்டிங் பண்ண போகிறோம். உட்காந்தோன்னே தான் அப்படியே உடம்பு ஆடிடுச்சு. அப்படியே ஓகே, ஒரு சீனுக்கும், ஆனால் ஒரு சீனுக்கும் எனக்கு கைட் பண்ணார், தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி, படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, நான் பண்ணுற ஒரு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என்கிட்ட துறையா அந்த டேரக்டருக்கு மறுபடியும் ஒரு நன்றி. அண்ட் கேமராமேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்க 2 பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க, தம்பி 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 தம்பி. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லான்னு. அண்ட் எடிட்டருக்கும் அது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டு இருக்கு. ஒரு டைட்டில் சாங் இருக்கு, ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்கு. ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார், அப்புறம் உதயா அன்பழகன், அப்புறம் நம்ம ஜெகன் சார். 3 பேரும் 3 பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எங்க பிளே பண்ணோம் முதல் கேட்குற கேள்வி லிரிக்ஸ் யாருப்பா. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் லிரிக்ஸ். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, டைட்டில் சாங்.
தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட் என்னோட மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேற யாரும் இல்லை, என்னோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்னு வரலைங்க, மியூசிக் டீமே காலேஜ்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ட்ரம்மர் கிட்டாரிஸ்ட் எல்லாம் வாங்க 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 வாங்க. ஸோ அப்படி கொத்தா வந்தோம். மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரு. முழுசா நம்பினாரு. ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படமா வந்திருக்கு இப்போ. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இல்லை மேலே இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் கேஜி சார் அண்ட் அழகா சாருக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அதே ஃபாஸ்ட் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புகிறேன். தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எப்போதும் போல தமிழில் தொகுத்து வழங்குகிற கவிதா அக்காவுக்கு சிறப்பு நன்றிகள், வணக்கம். இந்த மாலை வேளையில் இயக்குனர் சொன்னது போல அனைவரும் எங்கள் படக்குழுவுடைய இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறதுல முதல்ல எனக்கு மகிழ்ச்சி. மணி ப்ரோ நாங்கள் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. போன மேடையிலே சொல்லியிருந்தேன், இதற்கு முன்பாக அவரோட கண்மணி பாப்பாங்கிற ஒரு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் ஏறக்குறைய இதே டீம் தான் நாங்கள் அங்கே பார்த்தது. அதில் சொல்லியிருப்பேன், நாங்கள் இந்த படத்தில் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம்னு. என்ன சொல்லியிருக்கேன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஒரு கதை களம் வந்து பிடிக்கிறதுல நாட் படிக்கிறது ரொம்பவே தேர்ந்த ஒருத்தர். எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நம்ம லிரிக்ஸ் கொடுக்கும்போதும் அப்படிதான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்துடைய பாதி நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க தேட்டருக்கு போயிட்டு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான கதைச்சூழல் பாடலை எழுதியிருக்கிறேன். சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் இசையில். சஞ்சய் வந்து என்னுடைய எத்தனை பாடல்களில் வந்து என்னோட பாடல்களை அவர் பாடியிருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியல. அவ்வளோ கவுண்ட்லெஸ் நிறைய சாங் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் அவரை பாடகராக பயன்படுத்தணும், அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் அவரை இசையமைப்பாளராக பயன்படுத்தணும், காசு கொடுத்து. அது முக்கியம். ஏறக்குறைய வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறேன், தினந்தோறும் அதிகமாக பார்க்குற 2 பேருடைய ஸ்பீச் வந்து ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று பழக்கரப்பையா சார் அவர்கள். அதில் தனஞ்சயன் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த டைட்டில் வந்து எப்படி நொடி பொழுதுல நடக்கிற விஷயம்னு இயக்குனர் சொன்னதை கேட்டு அதை ஒரு நொடி அப்படின்னு மாத்தினதை பத்தி விவரிச்சு சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில. ஸோ இது எந்த அளவுக்கு அதோடைய யூஎஸ்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற அந்த நுட்பம் நுணுக்கம் எப்பவுமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் கையில இந்த படம் சென்றடைஞ்சது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பழக்கரப்பையா சார் மேடையில வச்சுட்டே சொல்லலாம், ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு நொடியில ஆட்சியும் மாறும். ஸோ என்ன வேணா நடக்கும். அதனால வந்து நிச்சயமா அதை சொல்லலாம். அதே போல வந்து தமன் ப்ரோ அவருமே வந்து ரொம்ப வருஷமா தெரியும். அவரு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்றதை விட பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பேஸ் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வாய்ஸ்ல ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே படம் வேற லெவல்ல வந்திருக்கு. எங்க டீம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போறத வந்து எனக்கும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. தமன் ப்ரோ 10 ஆரி ப்ரோ, ஆரி ப்ரோ 10 தமன் ப்ரோ. அந்த அளவுக்கு 2 பேரையும் விட்டா சோசியல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரிச்சு நெஞ்சிருவாங்க. அவ்வளோ நாலேஜ் அவங்க கிட்ட இருந்து நான் பர்சனலாக நிறைய பேசியிருக்கேன் தமன் ப்ரோ கிட்டலாம். நான் அவ்வளோ நாலேஜ் ஷேரிங். ஆரி ப்ரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் மீண்டும் மேடையில். அக்கா மற்றவங்களை பத்தி கவிதை நடிகளை சொல்லும் போல நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மள ஒரு நாளாவது அப்படி சொல்லிட மாட்டாங்களா. இன்னைக்கு நடந்துட்டு எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்க அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருந்தாரு. எங்க நம்பிக்கை இருக்கும் அங்க நிச்சயமா அற்புதம் நடக்கும். இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் மணிவர்மன் மேல வச்ச நம்பிக்கை தான் இந்த படம் அற்புதமா வந்திருக்கு. ஏன் அற்புதமா வந்திருக்குன்னா, நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டேன். அதனாலதான் சொல்றேன், ரொம்பவே சிறப்பான ஒரு படம். சினிமால வாக்கு கொடுத்து அதை சரியா நிறைவேற்றுறது சும்மா சொல்லுவாங்க, நான் அடுத்த படத்துல அப்படி இப்படின்ட்டு. ஆனா அந்த இயக்குனர் அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரு படத்துல வேலை செஞ்சோம். அந்த படம் வரல, அப்படி ஒரு படம். அந்த படத்துல வேலை செய்யும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் அவரை இயக்குனருமே, அவர் என்ன கவிஞர் என்பார் அப்பவே.
அப்ப என்ன சொன்னாருன்னா, நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு செஞ்சுட்டாரு. சோ அந்த வாக்கு நிறைவேற்றுறவங்க வந்து வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புத்தக வெளியீட்டை பத்தி அக்கா சொன்னாங்க. பதட்டப்படாம தான் இருந்தேன். பழகருப்பை ஐயா பார்த்த உடனே ஒரு பதட்டமாயிட்டு, பெரிய இலக்கியவாதி, அவருடைய இலக்கிய பேச்சுக்கு இதுக்கும் நான் பெரிய அடிமை. ஒரு குற்ற பரம்பரையுடைய மிகப்பெரிய ரசிகன் சார். நான் 2 வாட்டி படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. இருக்காங்க ஆரி அண்ணன், அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஆள் யாருனாங்க, தனஞ்சயன் சார் தான். எங்க ஒருத்தர் சொல்லுவாரு, எப்போதும் ஏதாவது துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாரு. தனஞ்சயன் சாரை பார்த்தா அப்படி தெரியும். எப்போதும் பரபரப்பாக இருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில அப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசை. இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாரும் ஒரு கேபிள் சங்கர் அண்ணன் மூலமா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. பேர்ல கேபிள் இருக்கனால கனெக்ஷனை கரெக்டா கொடுத்துட்டாரு. பக்கம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது மணிவர்மனுடைய இந்த வெற்றிக்கு வந்து ரொம்ப இது கொஞ்சம் காலதாமதமான வெற்றி தான். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு தாமதத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்லுவார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த தாமதம் வந்து உங்களுக்கு மணிவர்மன் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு இதையும் கொண்டு வரப்போகுது. எனக்கு இங்க எல்லாரும் நல்ல பரிச்சயம் தான், இயக்குனர் கூடுதல் பரிச்சயங்கிறதுனால அவரை பத்தி பேசுறேன். தனஞ்சயன் சார் சிவசங்கர் கூட சொன்னார். தனஞ்சயன் சார் ஒரு மேடையில சொல்லும்போது சொன்னார், ஒரு வீடியோல சொல்லும்போது சொன்னாரு, இந்த நொடிங்கிறத ஒரு நொடின்னு மாத்திரக்காக நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒண்ணு உண்டு, உன்னிலும் பெரியவனாக ஒருவனும் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைத்தினில் இருந்து வாழ்வாய் அப்படின்னு ஐயா ஒரு வாசகம் சொல்லுவார். ஒருத்தங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா ஏதாவது ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும். அந்த பண்பை நாம பிடிச்சுக்கிட்டா அவங்கள மாதிரியே நம்மளும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அது வந்து மணிவர்மனுக்கு ரொம்பவே உண்டு. யாரு என்ன சொன்னாலும் அதுல கரெக்டான விஷயம் இருந்தா அதை அப்படியே கேட்ச் பண்ணி கரெக்டா தன்னோட வாழ்க்கையில அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அப்புறம் சஞ்சய் தம்பி, நீதான் அடுத்து அனிருத்த அடுத்த இறக்குமா பாத்துக்க. எனக்கு 3 பிள்ளை இருக்கு. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டுனா நீ 3 பாட்டு வருஷத்துக்கு எனக்கு கொடுக்கணும் இப்பவே சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காதல் பாட்டு தான். அதனால காதல் பாட்டு இயக்குனர் நானே கேட்கல, அவரவே கொடுத்தாரு. நம்மளுடைய வெதர் இருந்துச்சு, அவரே இந்த காதல் பாட்டு கொடுத்துட்டாரு. அதுல பாட்டு வாங்குறதுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஆளு. கொஞ்சம் வைரமுத்து ஐயாவுடைய ஊர் பக்கத்துல ஒரு ஊருங்கிறனால அந்த சாயல் கொஞ்சம் வேணும். யுகபாரதி என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுகபாரதி என்ன கொஞ்சம் சாயல் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பாட்டுல பாடா படுத்தி எடுத்து வாங்கினாரு. எனக்கு நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு, நீங்க கேட்டு நீங்க தான் சொல்லணும். அதுல ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இயக்குனர் சொன்னாரு, அழகே உன் போல கஞ்சாட அப்படின்ட்டு ஒரு வரி வரும், அது ரொம்ப பிடிச்சதா சொன்னாரு. எனக்கு மறந்துட்டு மற்றபடி எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பிஆர்ஓ வெங்கடேஷ் தம்பிக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு உதயான்புலகன். சஞ்சய் ப்ரோ, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பாட்டை பத்தி லைக் ஒரு நொடின்ற பாட்டு நான் எழுதியிருக்கேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணல பேசுறதுக்கு, அதனால மன்னிச்சுக்கங்க. புரியல, கிட்ட போவா, சரி மேல தூக்கிக்குவா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதனால தெரியல. ஸோ அதான் டைரக்டர் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மொத்த லைக் எப்படி இந்த படம் போகும் அப்படின்றத வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி எனக்கு சொன்னாரு. ஸோ அதை வச்சு லைக் நான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அது மூலியமா நான் அந்த பாட்டு எழுதினேன். ஸோ படத்தோட லைக் படத்துல நடக்கிற மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லாம சொல்லணும், சட்டிலா நம்ம வந்து அந்த மெசேஜை காட்டணுன்றதான் அந்த பாட்டோட மோட்டோ மாதிரி. ஸோ அப்படிதான் நான் எழுதியிருப்பேன். எல்லாரும் கேளுங்க, அதுக்கு மேல எதுவும் தெரியல. அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு நொடி திரைப்பட எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கூர வாசல்ல இருந்து ஆரம்பிச்ச கதை. அது நல்லபடியா பெரிய நல்ல படம், சிறப்பா தம்பி மணிவர்மன் டைரக்டர் பண்ணி முடிச்சிருக்காரு. தம்பி கேஜி கேமரா நல்லபடியா பண்ணி முடிச்சிருக்காரு. இதை வந்து தனஞ்சயன் சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பா பெரிய அளவுல கொண்டு போயிட்டு இருக்காரு. நன்றி, வணக்கம். ஒரு நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட கதையை வந்து மணி எனக்கு முன்னாடிலாம் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி அப்பா ஒரு படம் சொல்லி அந்த 2 நிமிஷம் தான் அந்த கதையை பத்தி எனக்கு சொல்லியிருப்பாரு. நானும் பெருசா செரும்பாளமா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கல. ஒரு சின்ன பொறி, ஒரு நொடி, டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான். இப்போ காலையில மினநாள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் எந்திரிக்கும், உதயமாகு பத்தியில. அது ஒரு 2 ரூபா காசு அளவுக்கு தான் இருக்கும். 2 ரூபா காசு அளவுக்கு தான் சூரியன் எந்திரிச்சு வரும். ஒரு நிலவை பாருங்க, ஒரு 1 ரூபா காசு அளவுக்கு தான் அப்படியே வரும். ஆனா
இந்த 2 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற சூரியன், ஒத்த ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே உலகம் முழுக்க இந்த பிரபஞ்ச பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளிய. அதுபோல் 2 நிமிஷத்துல இந்த கதையை சொன்ன அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை எல்லோரும், நானு நடிக்கிறது கூட நினைக்கல, இப்படிலாம் இந்த படம் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. சாதாரண ஏதோ ஒரு படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன். மொத்தம் இந்த படத்துல 4 நாள் தான் நடிச்சேன். 4 நாள் தான் நடிச்சுங்க. படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. நடிக்கிற போது ஒவ்வொரு படங்களையும் நம்ம பல படங்கள்ல போய் நடிக்கிற போது தெரியுது அப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும். இதெல்லாம் சாதாரணமா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா, அதுக்கு அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணுல பட்டுச்சு. அவர் கண்ணுல பட்டு அங்கிருந்து கொண்டு போய் தனஞ்சயன் சார் அவர் கண்ணுல பட்டு இன்னைக்கு வந்து நிக்க அப்படி பிரமாண்டமா இல்ல. கேட்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நான் இருக்கிறது மூலமா 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஒண்ணு, நான் 1969 வருஷம் விருதுநகர் செந்திக்குமார் காலேஜ்ல நான் பியூசி படிச்சேன். வந்து இறந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியேறி மிலிட்டரிக்கு போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷம் பிறகு நான் போய் உட்கார்ந்து அந்த பகுப்பறைகள், அந்த வீதிகள் பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒண்ணு நடந்திருக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில உட்கார வச்சு அந்த படம், அந்த ஊர் நடி அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு. இன்னொன்னு, நான் வேற அரசியல்கள் இருந்து வந்தாலும் என்ன எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், உரைகளை படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கேன். ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச என் செல்ல பாத்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் இருக்கும். ஐயா பழக்கருப்பையாவோட அவங்களோட ஒரு நாள் வச்சிருக்காங்க. அவரை பார்த்துட்டு விருது அவன் வர்றேன்னு எனக்கு தெரியாது. பார்த்து நேர்களா சந்திச்ச உடனே எனக்கு காலு ஓடல, கையும் ஓடல. இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன். அவருக்கு இணையான ஒரு அரசியலை, ஒரு நீதியை, ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாட்டு ஆள். நான் அப்படி அவரோடு ஐயாவோட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அப்புறம் யூனிட்ல பாத்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க, சக்குன்னு, அதாவது சின்ன பட்ஜெட் தான் அவர் வச்சு போன ஃப்ரேமும் அந்த லைட்டிங்கும் அந்த அவரு அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு. இது இப்படி வந்து நிக்கும். அப்படி ஒரு கேமராமேன், எடிட்டர் வர்றது அவரு, இன்னும் ஒரு அனிருத்து, அவரு அங்க ரூம்ல பார்த்தவனே அடிச்சுட்டு அனிருத்து மாதிரியே இருக்காரு நினைச்சேன். அவர் மியூசிக் எனக்கு தெரியாது, அவர் மாதிரியே இருக்காரு. அவரு மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்திருக்கு. இந்த படம் இவ்வளவு பெரிய இந்த இடத்தை வந்து அடைஞ்சு நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேகமா நாளைக்கு ஓட்டு போடணும். ஊர்ல போய் மதுரை தாண்டி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும். இவ்வளவு ஒரு அவசரத்திலையும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய ஒரு அண்ணன் சிவிகுமார் இல்ல. அப்புறம் இன்னும் ஒண்ணு அழகர சொல்லணும், தயாரிப்பா அழகர் நாடு ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்ல சந்திக்கிற ஆளுங்க. இல்ல, அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்ல. கொஞ்சம் ஒரு 2 படம் அப்படி எப்படின்னு ஒரு சின்ன படங்கள்ல போய் காலை வச்சுவிட்டு கையை நினைச்சு விட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து நான் கூட ஏயா நீங்க போறீங்க, சினிமா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சத்தம் போட்டு விட்டேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில இந்த படத்துக்கு மணி என்கிட்ட பேசுறது சொல்லியிருக்காரு, ஐயாட்ட சொல்லிவிடாது ப்ரொடியூசர் நான் தான் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு இவதான் ப்ரொடியூசர் தெரியாது. வாடிப்பட்டி கிட்ட ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு ஷூட் போது அங்க வந்து நிக்கிறாரு. என்ன அழகு நீங்க, நான் தானே ப்ரொடியூசர். அப்படி ஒரு பாருங்க, அவரை பேசுறாரு, அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இருக்கா இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர். இந்த ஒரு நல்ல படத்தை தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறாரு.
அது எனக்கும் எங்க ஊருக்கு ரொம்ப பெருமை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தனஞ்சயன் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அழகர் மலை அழகரையும் மதுரை சொக்கனையும் சார்ந்து இந்த படத்தை தொடங்கி அவர்களுடைய கையிலேயே அந்த படத்தை விட்டுவிட்டு கடைசியில் அது சிறப்பாக கரையேறும் வண்ணம் அவர்களே கொண்டு வந்து மிகச் சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மிகச்சிறந்த தெய்வ நம்பிக்கை. ரொம்ப எளிமையாக எல்லாமே நடக்கும்படியாக ஒரு நிலை வந்திருக்கிறது. இயக்குனர் மணிவர்மன் நல்ல உயரத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக போவார். ரொம்ப இயல்பாக எளிமையாக வேளா ராமமூர்த்தி சொன்னார், மலையாளத்தில் ஒரு படத்தை குறிப்பிட்டு அந்த படம் எப்படி சாதாரணமாக எடுக்கப்பட்டு பிறகு அதுதான் பேச்சானதோ அதுபோல இந்த படமும் சாதாரணமாக எடுக்கப்பட்டு சாதாரணமான மனிதர்கள் எல்லாரும் புதுசு, இசை புதிது, கேமரா மற்ற எல்லாமே, கேமராமேன் மட்டும்தான் பழையவர். அவரே ஒரு தயாரிப்பாளராக ஆக வேண்டும் என்று கருதி இருக்கிறார் என்று சொன்னால் கதையை கேட்டவுடன் இதை நாம் விட்டுவிட வேண்டாம் இந்த குதிரையை என்று அவரும் கருதி இருக்க வேண்டும். ஆகவே அழகர் நம்முடைய கேமராமேன். ரொம்ப பிள்ளை உண்டாவது ரொம்ப எளிது, அது வெளிவருவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அதனாலதான் எனக்கு டெலிவரி என்று பெயர். ஆக அந்த டெலிவரி தனஞ்சயனால் நடக்கிற காரணத்தினால் மிக எளிதாக அந்த பிள்ளை வெளியேறி அது அந்த சிறப்பு நிலையை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தனஞ்சயன் இந்த படத்தை வாங்குகிறார், இவர்தான் ஓட்டப்போகிறார் என்று தெரிந்தவுடனே நான் இந்த படம் முழுவதையும் பார்க்கவில்லை. என்னுடைய பகுதிக்கு மட்டும்தான் டப்பிங் பேசுகிற போது பார்த்தேன். அதனாலே அவர் வாங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடன் மிகச்சிறந்த குதிரை என்றுதான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆகவே இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ள படம் என்று கருதி அவர்கள் ஒருவருக்கொருவர், அது வணிகம், முற்றிலுமாக வணிகம். அது சிறப்பாக இருக்கும் என்றால், அது நமக்கு பயன்படும் என்றால், நம்முடைய முதலீட்டுக்கு உதவும் என்றால் அதற்குத்தான் வருவார்களே தவிர சினிமாவில் அரசியலில் ரெண்டிலும் நட்பு என்பதே கிடையாது. ரெண்டிலும் கிடையாது, அரசியலிலும் கிடையாது, சினிமாவிலும் கிடையாது. முழு தகுதி தான் சினிமா. அவன் தெலுங்கு பேசுகிறானா, மலையாளம் பேசுகிறானா, அவன் புதியவனா பழையவனா எதுவும் கிடையாது. அதுக்கு தன்னுடைய மகனை கதாநாயகனாக போட்டு எடுக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரும் நினைப்பதில்லை. நினைக்கலாம், பிறகு அவரும் இருக்க மாட்டார், அவர் மகனும் இருக்க மாட்டார். ஆகவே எல்லாமே ஒரு பெரிய போட்டி உலகமும் தகுதி மட்டுமே நிற்கின்ற உலகமும் சினிமா உலகம். அரசியல் கூட பல வகையாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே ஒரு நொடி என்று பேருக்கு பெயரிடப்பட்டு மிகச் சிறப்பாக வேளா ராமமூர்த்தி அந்த பாத்திரமாகவே இருப்பார். அவர் ஒரு நடிகர் என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது. ஆனால் அவர் மிகச்சிறந்த கதையாசிரியர். தமிழ்நாட்டினுடைய கிராம பகுதி வாழ்க்கையையும் அவருடைய மனநிலைகளையும் அந்த மண்ணின் மனத்தையும் அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்லணும். நான் நிறைய நாவல்கள் படிக்கின்ற பழக்கம் உடையவன் இல்லை. அப்படி படித்தால் டால்ஸ்டாயை படிக்க வேண்டும், தஸ்தாயெவ்ஸ்கியை படிக்க வேண்டும் என்று நினைப்பேன். ரொம்ப குறுகிய பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய பொழுது எதுவும் வீணாகிவிடக்கூடாது என்று கருதுவேன். எந்த ஒன்றையும் திரும்ப படிக்க முடியும், பொழுதை படிக்க முடியாது. ஆகவே படிப்பது என்பது இட் ஷுட் எலிவேட் மீ. ஒரு அங்குலமாவது அது உயர்த்தாது என்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை. ஆனால் வேளா ராமமூர்த்தியுடைய கதை ஒன்றை படித்த பிறகு அவருடைய கதை அடுத்தடுத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று தேடி படிக்கும்படியாக, ஏனென்றால் அந்த மண்ணின் தன்மை அது ஒரு பெரிய சிறப்பு. ஆகவே அவர் ஒரு எழுத்தாளர், திரைப்பட கலைஞராகவும் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். மணிவர்மன் அந்தந்த பாத்திரங்களுக்குரியவர்களை தேடி பிடித்து மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ தனஞ்சயன் சார், டைரக்டர் மணிவர்மன், ஹிஸ் மச்சி நிதிஷ், என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி. இந்த படத்துல இந்த டீம்ல ஒரு பங்கா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது அம்மா, நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நியூ டைரக்டர்
பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து புதுசா வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது. அது வந்து ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்ல அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனா இருந்தாரு. ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பா நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்கு. உண்மையான ஒருத்தர். ஐ எம் சோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க ப்ரெஸ், ப்ளீஸ் உங்க கையில தான் நெக்ஸ்ட் லெவல், நீங்க இது கொண்டு போங்க. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்சஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு இட் ஷுட் மேக் அ பிக் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஆசை. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். மணிவர்மன்ஸ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஸ்டேஜில் இருக்க சிவி குமார் சார், ஆர் யூ ரோ, பாலகர் பிரியா சார், தனஞ்சயன் சார், எல்லாத்துக்குமே, ஹீரோ மகேஷனா, எல்லாரும் அந்த என் டீம் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா. நானும் உங்களோட பெரிய ஃபேன் தமிழுக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்திட்டேன். இந்த நொடிக்கு அப்புறம் சந்தோஷமாயிரும் நம்புகிறேன். எஸ். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோட 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று டைரக்டர் சார் மணிவர்மன் சார், இன்னொன்று கேஜி ரதீஷ் சார். அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் ஷூட்டிங்ல, அவ்வளோ இருக்கும். மணி சார் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு சிரிப்பாரு. இப்போ கூட நீங்க கேமரா பார்த்தீங்கன்னா அதே சிரிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப பக்கபலமா இருப்பாரு. அண்ட் கேஜி ரதீஷ் சார் ஃபயரா ஷூட் பண்ணிருப்பாரு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் என்னோட பெரிய பில்லர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னோட டீம், இது வந்து ஒரு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் தனஞ்சயன் சார், உங்களுக்கு பெரிய நன்றி சார். எங்க ஒரு நொடிய பல மணி நேரங்களா ஆக்கிட்டீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இங்க வந்திருக்க ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா நீங்க வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஸோ நீங்க எழுதுற அந்த ஒரு நொடி தான் எங்களை மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு, கனவோட வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இதுல வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அருமையான பாடல்கள் ஒருத்தங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பறி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தா அவர் கொடுப்பாரு. அதனால இதுல வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப இதுல கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமா மாத்தி வெளியில கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போறக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்பு உள்ளங்களோட உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படத்துல வந்து மணி தம்பி தான் என்னைய கூட்டிட்டு வந்துச்சு. அப்போ வந்து நாங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப, அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப, ஒரு 2 நாள் தான் நடிச்சேன். 2 நாள் இதை சொன்னப்ப கூட நான் நம்மள உண்மையிலே அவர் படத்துல கூட்டிட்டு வந்து இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார், கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்ன நடிக்க வச்சிருக்காங்க இதுல. அதற்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல. என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்ல, என்னோட அண்ணனா. நான் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்ப வந்து ஐயா பேசின ஐயா, நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று, ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தெறுதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான்
எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்துல பிறந்தா ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ். தமிழ் பேச்சு யாராவது பேசினா நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நிறைய புஸ்தகங்கள்ல படிப்பேன். உண்மையிலே சொல்றேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோட பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம். நம்மள ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனா அந்த தாக்குதலை மீறி, ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க. நம்மளை யாரு நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும், இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடி. மனுஷங்க ஒரு சோஷியல் பீயிங்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில அவங்க முடிவு எடுப்பாங்க. அப்போதான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதான் பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமால அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியே இருக்கலாம், இல்ல கூட இருக்க நண்பர்களா இருக்கலாம். எனக்கு யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள இது வரைக்கும் மறக்கல. என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னா அது மகேஷ். பியாண்ட் வேர்ட்ஸ் சொல்ல போனா, இந்த for the past 10-12 years அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளி என்னோட சானிட்டி லாஸ்ட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொருத்தர் என்ன பெருசா ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்க எல்லாரும் தான். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடிச்சது சுமாரா இருந்திருக்கும். அண்ட் நீங்க தனியா என்னை கூப்பிட்டு ஏன்பா நல்ல படம் பண்ணிருக்கலாம்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸ்ல நிறைய பேர் இட்ஸ் லேர்னிங். ஏன்னா நானும் தேட்டர் ட்ரெயின்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துட்டு இருக்கேன். ஸ்டில் நான் இப்பயும் ஆக்டிங் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். தனியா கூப்பிட்டு என்ன இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரிவ்யூஸ் எனக்கு நீங்க ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில கிடைச்ச நீங்க. அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடைச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு தேர் ஆல் என்ன சொல்றது, ஒரு பிகஸ்ட் கான் பி சூசஸ். அவங்களே ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லிதான் அலைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களாலதான் ஒரு நல்ல கிரியேட்டர் கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரன். அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்க சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங்ல அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி அவர் விடாப்படியான ஃபேமிலிக்கு அவர் சொல்லல பிகினிங்ல. இப்பதான் தெரியும் அவனுக்கு. பிகினிங்ல அவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு தெரியாம ஏன் வேண்டராமூர்த்தி அண்ணனுக்கு கூட சொல்லல. அவரு யாருக்குமே சொல்லல. ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணாரு. அவங்க ஊர்லயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட் மீறி போறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணாரு. இன்னொருத்தர் கேஜி. அவர் படத்துல சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் அன்பிலீவபிள். நீங்க இந்த படத்தை பாப்பீங்க. ஒரு நாளைக்கு நாங்க சில நாள்லாம் 65 ஷாட் ஷூட் பண்ணிருக்கோம். 65 ஷாட். அது அன்பிலீவபிள். அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணாரு. அவர் மோர் தென் ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட் குள்ள எல்லாருமே வந்தாங்க. இதுல இதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அத்தனை பேருமே. இதுல முக்கியமா ஒருத்தர் பத்தி சொன்னா, அவர் வழக்கற்பையா சார். அவர் கூட நான் நடிச்ச இந்த சீன் பார்த்திருப்பீங்க. அவர் ஒண்ணு சொன்னாரு. நாங்க பர்சனலா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப, சினிமால வர புகழ் நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும், ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்ல அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்க சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுல இன்னொன்னு,
நம்ம நடிகர் வேல்ராமூர்த்தி ஐயா. ஏன்னா அவருக்கு வந்து அப்ப தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தும் மீறி வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காம போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ வந்து எதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு. நம்ம ஆடியோ லான்ச் பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டோம்னா நேரா வந்தாரு. அந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்கள், இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமா வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும், தொட்டால் தொட்டுமா அவர் கூட தான் நான் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவரோட படம் 6 அத்தியாயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியா பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்றப்ப எனக்கு கூப்பிட்டு தமன், அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கு, நீ நடிச்ச ரோலுக்கும் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சார் நான் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்க படம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார், இந்த படம் ரொம்ப நல்லா வருது, இந்த படம் அவசியம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேபிள் சார் தான் இந்த படத்துக்கோட டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அது வந்து சார் தான் டப் பண்ணாரு. அப்ப டப்பிங் பாக்குறப்ப மணி ப்ரோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிட்டு வந்தாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நாங்க இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படமும் நல்லா தான் இருந்தது. அப்ப வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமா இருந்திருக்கும். ஆனா அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம். அது சரியா அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல. இருந்தாலும் தொடர்ந்து கண்டினியூட் ஆச்சானே. இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே 2-3 படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அது இவ்வளவு தூரம் நல்லா வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடி ஆகல. சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில வந்தானு சொன்னாரு, இந்த படத்தை நான் பண்றேன், பட் இதுதான் கரெக்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்றதுக்கு ஓகேவா? இட் இஸ் அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸா தான் கேட்டாரு, சஜஷன் தான் சொன்னாரு. டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அப்புறம் இன்னும் 4-5 கரெக்ஷன் சொன்னாரு. ஐ திங்க் அது இட்ஸ் a கேம் சேஞ்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும். அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளவு நேர்த்தியா அழகா அமைச்சு இவ்வளவு ஒரு பிரசன்டபிள் ஒரு நல்ல பிசினஸ் ப்ராடக்டா கொண்டு வந்ததுக்கு தனஞ்சயன் சார் ஃபினாமினல். அவர்கிட்ட இருந்து நாங்க தினமும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்றாரு, எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியில பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே சாரி படத்தை பார்த்தோன்னே இதன் தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து சாரி இது வந்து சார் பார்த்தோன்னா அந்த ஜட்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் ஃபினாமினல். அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் would have it. ஓடுனதுக்கு அப்புறம் சொல்லலாம் இது ஒரு நல்ல படம், அது இதனால ஓடிச்சு அதனால ஓடிச்சுன்னு. ஒரு படம் வந்து அந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பாக்குறப்ப தெரியும்ல, இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுபடும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்னு, இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷன்னாலேயோ, ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால மட்டும்தான், இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது. ஏன்னா படம் அவ்வளவு நேர்த்தி அமைஞ்சது. இதை பார்த்துட்டு சார் ஓகே, ஒரு நொடி படத்துக்கு நாங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனர்ல இந்த படம் ரிலீஸ் ஆனது. ஐம் சோ ஹாப்பி. நீங்க உங்க எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் கிட்ட நீங்க போய் கொண்டு போய் நிச்சயமா சேர்ப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிப்பேன் அப்படின்லாம் எனக்கு நினைக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், மணி டைரக்டர், தென் என் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடி, எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார், தனஞ்சயன் சார் இதில் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தீபா அக்கா, லைக் மேம், சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் கேமரா டீம், என் டீம் இதில் டெய்லி நைட்
ஒன் டே விடாம அவ்வளோ ரொம்ப பிஸியா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஒரு ஷாட்டையும் எடுத்துட்டே இருப்பாங்க. இங்க மார்னிங் ஒரு ஷாட் கொஞ்சம் நேரம் போகும், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் போகும், போயிட்டே இருக்கும். டே நைட் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல எல்லாருமே எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்னு சொல்லலாம். எல்லாரும் எல்லாரும் இதுல எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதுல ஒரு மேஜிக்கா வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லாரும் மீடியா எல்லாரும் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கொண்டிருக்கிற சினிமாக்காரர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த வெற்றியும் நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்க ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடி இந்த நொடி தான். இந்த நொடியை அழகாக அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், திரு அழகர் சார் அவர்களுக்கும், டைரக்டர் மணிவர்மன் சார் அவர்களுக்கும், டிஓபி ரதீஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் மியூசிக் டைரக்டர் பாடலாசிரியர் என்னுடைய டீம் க்ரூ அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருந்த அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இது தமிழ் எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். இதே டைரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க, கண்மணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல படம். பட் அவர் சொன்ன மாதிரி சரியான கைகளில் போய் கிடைக்காதனால அந்த படம் அது அவங்களுக்கு சரியில்லாத ஒரு வெற்றி இல்லாமல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலே ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப நல்ல படமா வந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன். தனஞ்சயன் சார் கையில் இது ஒரு படம் வந்து சேர்ந்துருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். படக்குழுவில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த படக்குழுவினருக்கு அவங்களுக்கே தெரியாத ஒரு நாள் நீங்க சொல்றது ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சரி, இப்பதான் ட்விட்டர் பார்த்தேன், ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அரண்மனை போஸ்ட்போன் ஆயிடுச்சு மே 3ஆம் தேதி. உங்களுக்கு காம்படிஷன் இல்லை, விஷால் மட்டும்தான் உங்களுக்கு காம்படிஷன். அதனால ஏன்னா உள்ள வெளியில பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் 2 கூட வருது, நிறைய தேட்டரில் போட்டிருக்காங்க, நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் எப்பவுமே ஆதங்கப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு. சும்மா ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன், அவருக்கும் சந்தோஷமான நியூஸ், நம்ம நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது, நமக்கும் சந்தோஷமான நியூஸ். ஏன்னா அவங்க தனி மே 3ஆம் தேதி தான் வர்றாங்க அப்படின்ட்டு. இந்த கடைசியா தனஞ்சயன் சார் பேச போறாங்கன்னு சொல்லி காஃபியை ஃபில்டர் பண்ண உடனே இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். அப்போ வெறும் அந்த காப்பி தூள் சக்கை மட்டும்தான் இருக்கும். ஆனா அதை எடுத்து இறுக்கி புழிஞ்ச உடனே ஒரு பல சொட்டுகள் வந்து விழுகும். அது மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இந்த படம் சார்ந்து நான் என்ன பேச போறோம் அப்படிங்கிற யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். அதுவும் பலக்கார் பேசினதுக்கு அப்புறம் நாளைக்கு வேற எலெக்ஷன் வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இங்க கரப்ஷன் அப்படிதான் இருக்கும், அடாவடித்தான் அப்படிதான் இருக்கும், நீங்க என்ன ஓட்டு போட்டாலும் எதுவும் மாறாதுங்கிறத அவர் ரொம்ப எளிமையா அவருக்கே உண்டான பாணியில அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஓட்டு போற நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை மாற்றம் என்றுக்கோ ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் ஓட்டு போட போறோம். அதே போல இந்த சினிமாவில் ஒரு மாற்றம். அடுத்து சிவி குமார் சார் இங்க உட்கார்ந்துருக்காரு. ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் சில பேர் இந்த மேடையில் இருக்காங்க, தனஞ்சயன் சார் அண்ட் சிவி குமார் சார். நான் சினிமாவுக்கு வந்து நான் ஒரு போராட்டமான இந்த காலகட்டத்தில் நான் பார்த்து வியந்த சில தயாரிப்பாளர்கள், குறிப்பா நல்ல படைப்புகளை கொண்டு தேட்டருக்கு சேர்த்த தயாரிப்பாளர்கள். அவங்க பேனர்லாம் நம்ம கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கம் என்னன்னா, எனக்கு படம் கிடைக்கலங்கிறத விட எங்கோ நல்லா வேலை செய்யறவங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை தேட்டருக்கு கொண்டு போற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டு வந்து சிவகுமார் சார், தனஞ்சயன் சார், கேபிள் சங்கர் சார், இவங்கெல்லாம் போய் அப்படி கடத்துறது ஒண்ணு இருக்குல்ல. நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தா நல்ல படம்னு மேடையில சொல்றதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கட்டும். ஏன்னா கண்மணியோட விழா மேடையில அண்ணனும் நானும் உட்காந்து பக்கத்துல வந்து பேசிட்டு இருந்தோம். விழா முடிச்சு போகும்போது நல்ல படம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டி போனாரு. தமன் பேசும்போது ஒரு விஷயம் கண்டாங்க. தமன், நான், மகேஷ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் ஃபோன் பண்ணா லேட்டா எடுப்பாரு, தமன் ஃபோன் பண்ணா உடனே எடுப்பாரு மகேஷ் பிரதர். எனக்கு கூட கொஞ்சம் ஜெலஸா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து எங்களுக்குள்ள சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி எப்பவுமே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி, அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்ல. ஒரு கதாநாயகனோட வெற்றி என்பது ஒவ்வொரு நாளுமே பெரிய போராட்டம். ஏன்னா நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கணும், நம்ம சாப்பிடணும், அப்புறம் கனவை தேடி ஓடணும், அப்புறம் நல்ல படைப்புகள் வந்தா ரிலீஸ் ஆகணும். இப்ப நானு தமனு எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, கடைசி எட்ஜ் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய சில நடிகர்கள் இருப்பாங்க. இந்த போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் வேலை செய்யறது வந்து ப்ரொடியூசர் வேலை செய்வாங்க, இயக்குனர் வேலை செய்வாங்க, மற்ற டீம் எல்லாம் வேலை செய்வாங்க. ஆனா ஹீரோ நம்பிக்கையோட அந்த கடைசி நாள் தேட்டர் எடுக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஹீரோ நமக்கு தமிழ் சினிமா கிடைச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு
ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு புது தயாரிப்பாளர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அழகர் அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நிறைய புதிய கனவுகளோட சினிமா பண்ண வர்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு பிசினஸ். அப்போ இதை எப்படி வியாபாரம் பண்றது, யாரை போடுறது, அவங்களுக்கு வேற மாதிரியான சிரமங்கள் இருக்கு. அவங்களை குறைய சொல்ல முடியாது. அப்போ நம்பிக்கையோட வர்றவனுக்கு யாரு மிகப்பெரிய கதவை திறந்து வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சினிமாவை என்னைக்குமே ஒரு போகாதவங்க சில பேர் இருப்பாங்க. நமக்கு எதுக்கு சினிமா, இந்த வேலை, நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு வீட்டுல 1000 பேர் சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு படம் பண்ணி பார்த்துடலாமே. பல முயற்சிகள் எடுத்து தோத்து போயிருப்பாங்க. ஆனால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்கு அழகர் சார். இன்னைக்கு அவர் மனசு வைக்கலன்னா இந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு நல்ல சினிமாவுக்கு ஒரு நல்ல படைப்புகளை தனஞ்சயன் சார் கைக்கு வரைக்கும் வந்திருக்குமான்னு தெரியாது. அப்போ நிறைய பேரோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய இந்த புது தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு தேவை. சின்ன படம் ஓடாது, சின்ன படம்லாம் எடுக்கவே வராதிங்க அப்படின்னு இப்போ விஷால் வந்து அது நல்ல எண்ணத்துல வேற மாதிரி ஒன்று சொன்னாரு. அந்த வேற மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த படம் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், சின்ன படம் பெரிய படம் இல்ல, தியேட்டர்ல கண்டென்ட் தான் இனிமேல் படம். நல்ல கான்டென்ட் எடுத்துட்டு கொண்டாந்து ப்ரமோட் பண்ணா மக்கள் பார்க்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா நானும் கேமராமேன் கேஜியும் மச்சியும் ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டே இருந்தோம். இந்த மிஞ்சுமால் பாய்ஸ்ல வந்து நிறைய புது பசங்க இருந்தாங்க. இங்கெல்லாம் யாருக்குமே தெரியல, ஷாக் ஆயிட்டாரு. எல்லாருமே பெரிய ஆள் இருக்கிறாங்க, அவங்கவுங்க பிஸியா இருக்கிறவங்க. 2 பேர் ப்ரொடியூசரு, பல பேர் டேட்டே கிடைக்கல 2 வருஷம். ஆனா தமிழ்ல நமக்கு அவங்க புதுசு. ஆனா யாருன்னே முகம் தெரியாத நடிகர்களை இன்னைக்கு தேடி போய் பார்த்து இன்னைக்கு 100 கோடிக்கு மேல கலெக்ஷன்ங்கிறாங்க. அதே மாதிரி காந்தாரா வந்து இங்க வந்து பெரிய கலெக்ஷன் ஆச்சு. லவ் டுடேயா இருக்கட்டும், நிறைய நல்ல படங்கள் இங்க ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல கதையோட, நல்ல திரைக்கதையோட நேர்மையா உழைக்கிற டெக்னீஷியன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல தயாரிப்பாளர்களுக்கு நேர்மையா உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் கிடைக்கும் போது அதை விட பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. அதனால அழகர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்னன்னா, மணி ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. மணிக்கும் எனக்குமான தொடர்பே கண்மணி படத்துக்கு ஆடியோ லான்ச் போனதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நான் ஏதாவது யோசிச்சு அவர்கிட்ட பேசுவேன், அவர் ஏதாவது என்கிட்ட பேசி கலந்துரையாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்மைர் பண்ண விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசரோட பணம் இல்ல, இது ஏன் பணம். அப்போ நான் ஒரு ரூபாயும் செலவு பண்ணும்போது எவ்வளவு கவனமா செலவு பண்ணணும், இந்த தயாரிப்பாளர் நான் எப்படி காப்பாற்றணும். என்னை நம்பி வர தொழில்நுட்ப கலைஞர்கள்ட்ட அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பாரு. இந்த படம் நான் கொண்டாந்து தியேட்டர் பண்ற வரைக்கும் என்னால இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவ்வளவுதான் எனக்கு டேஸ் பிளான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் கிட்டையுமே போய் காலில் விழாத குறை தான். ஏன்னா ஒரு நல்ல சினிமா எடுக்கணும், இது மட்டும்தான் அவர் எண்ணம். ஆனா அவர் இன்னைக்கு அப்புறம் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா, நல்ல சினிமா எடுத்துட்டீங்க, இனிமேல் ஒரு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவங்க சினிமா கிடைச்சிருக்காருங்கிறதுல ரொம்ப தைரியமா சொல்லலாம். அதே நேரத்துல புதிய தயாரிப்பாளர்கள் மணியை நம்பி காசு கொடுத்தீங்கன்னா அவர் மணியா அவர் பார்த்துப்பாரு. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா அமைச்சு கொடுத்த பெரியவர்கள் திரு பழ கரப்பையா சாருக்கும், திரு வேர ராமமூர்த்தி அவர்களுக்கும், ஸ்ரீரஞ்சனி மேம், எங்க கவிதா அவர்களுக்கும், நான் சொல்றது தீபா மேடம், கவிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் மிக முக்கியமா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அழகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க இந்த படத்தை எடுத்திருக்கீங்க அழகர் சார். உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணையோட மாபெரும் வெற்றி காத்திருக்கு. நல்ல ஒரு படத்தை கொடுத்திருக்கீங்க. அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ரதீஷ் ரொம்ப பிரமாதமான ஒரு உழைப்பு. இது கோ ப்ரொடியூசரா இருந்து இந்த படத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக முக்கியமா இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு காரணம், என்கிட்ட கேபிள் சங்கர் சார் ஒரு நல்ல படம் வந்திருக்கு பாக்குறீங்களா அப்படின்னாரு. நான் படம் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரிப்பா வரப்பா அப்படின்னு ஓடி போய் நான் படம் பார்த்தேன். நானும் என்னுடைய மனைவி குழு எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே நாங்க ஒரு லிஸ்ட் போட்டே இருந்தோம். ஏன்னா மொபைல்ல எழுதிட்டே இருப்பேன் என்னென்ன ஃபீட்பேக் தோணுது அப்படின்னு. அப்புறம் வெளியில வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, மணிவர்மனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சர். ஒரு டைரக்டரா பிடிவாதமா நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய படம், இதை எடுத்துட்டு போங்க, நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது ஒரு கர்வம்.
ஆனா மணிவர்மன் சார் கரெக்டா இருக்கு சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் நான் கை வச்சது டைட்டில் தான். நொடி அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னு நான் சொன்னேன், இது ஒரு நொடி இல்லைங்க, இது ஒரு நொடியில நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது ஏன் இதை ஒரு நொடியா மாத்தக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். மணிவர்மன் அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்ப எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு, இவர் கூட நான் பயணிக்கணும். ஏன்னா நம்ம சொல்றதை கேட்கறதுக்காக இல்ல, நான் வந்து இந்த கதையினுடைய கான்செப்டுக்காக நான் சொன்னேன் ஒரு நொடி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு, அதனால நம்ம ஒரு நொடின்னு வச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப என்ன சென்சர் ஆகல படம், அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த டைட்டில மாத்துறதுக்கு. அங்க உடனே வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி உடனே சென்சர்ல இதுல ப்ரொடியூசர் கவுன்சில்ல டைட்டில் வாங்கிட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி அங்க ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு நான் வந்து நான் ஈஸியா திருப்தி அடைய மாட்டேன். நான் திருப்பி எனக்கு கரெக்ஷன் வந்துட்டே இருக்கும். டப்பிங்ல இது பண்ணலாமே, டயலாக்ல இது பண்ணலாம், இந்த சீன் இப்படி மாத்தலாம், அதை இப்படி மாத்தலாம். ஏன்னா கடைசியில உங்ககிட்ட வர வரையும் படைப்பு எங்க கிட்ட தான் இருக்கு. வந்த பிறகு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சொல்றதுதான் ஏத்துக்கணும். நீங்க என்ன ஊடகங்களும் ஆடியன்ஸ் சொல்றதுதான் ஏத்துக்கணும். அது வரையும் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு லெங்க்த்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 8 நிமிஷம் குறைக்கலாம், இந்த படம் ஸ்பீடா போய் முடியணும் அப்படின்னு போது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடிட்டர் என் ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துட்டு பிளே பண்ணி காமிப்பாங்க. சார் இதை எடிட் பண்றேன், இந்த சாங் எடிட் பண்றேன், அதை எடிட் பண்றேன் அப்படின்னு. அவ்வளவு அருமையா ஒரு டீம் ஒர்க்னா அதுதான் ஒரு பெஸ்ட் டீம் ஒர்க். மணிவர்மன் அந்த எடிட்டர் அண்ட் த ஹோல் டீம். இதுல என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமன் வந்து ஹீரோ மாதிரியே இல்ல, எல்லா இடத்தையும் எங்கிட்ட வந்துருவாரு. தமன் வந்துட்டு சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஒரு ஹீரோன்னா அப்படி இருக்கணும். ஒரு படத்துல டோட்டல் இன்வால்மெண்ட் அவருக்கு ரவுண்ட் கிளாஸ் கொடுக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஷோ காமிக்கும் போதுல இருந்து அடுத்த மீட்டிங் எல்லாம் வந்துட்டாரு. ஆபீஸ் வந்துட்டு உட்காந்துட்டு சார் எப்படி எல்லாம் நான் கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. என்னடா இந்த மனுஷன் விட மாட்டேன்றாரு அப்படின்னு. கரெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாய்ஸ் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை ஏத்துக்கிட்டு ஒரு விஷயத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு பெர்ஃபெக்டான நம்மளுக்கு ஒரு இடத்துல நின்றுடும். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, பெர்ஃபெக்ட் போயிடலாம், சென்சர் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அது பிறகு மணிவர்மன் உட்காந்துட்டு சார் உங்களுக்கு இவ்வளவு தோணுச்சு இல்ல, எனக்கு இவ்வளவு தோணி இருக்கு, நான் திருப்பி பிஜிஎம் எல்லாம் இது பண்ண போறேன் அப்படின்னு போய் சஞ்சய் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டாரு. திருப்பி உட்காந்து அவங்க சவுண்ட் மிக்சிங் பண்றாங்க. சஞ்சயும் வந்து அவ்வளவு பிரமாதமா எஃபோர்ட் பண்றாரு. சஞ்சய் வந்து என்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு ஒரு யங்ஸ்டர் இவ்வளவு பிரமாதமான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த ஒரு குழுவே ஒரு எடிட்டர்ல ஆரம்பிச்சு சினிமாட்டோகிராஃபர்ஸ், மியூசிக் டைரக்டர், அந்த ஹோல் குழுவே வந்து ஒரு டீம் ஒர்க்கா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எனக்கெல்லாம் வந்து சந்தோஷமே என்னன்னா ஒரு இயக்குனர் தொடங்கி எல்லோருமே இந்த படைப்பு நல்லா வரணும் தானே ஒரு ப்ரொடியூசரோ இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ போராடுறாங்க. அவங்க கூட நம்ம பயணிப்போம். அவங்க சொல்றதுல வந்து எந்த விஷயம் ஏத்துக்கொள்ள முடியுமோ அதை ஏத்துக்கணும், எந்த விஷயம் முடியாதோ அதை முடியாத சொல்லணும். வடிவன் கிட்ட நான் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது வந்து கதையினுடைய போக்க மாத்திரம் போல இருக்கு. அவர் உடனே பிடிவாதமா சொன்னாரு, சார் இது மட்டும் நான் மாத்த மாட்டேன் சார், நீங்க எல்லாம் சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி வச்ச பரவாயில்ல ரொம்ப கன்விக்ஷனா இருக்க, அதை நான் மாத்த வேணாம், அப்படி இதை இப்படி மாத்தக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா வந்து எனக்கே அது ஒரு லேர்னிங்கா இருந்தது. பரவாயில்ல, இவர் வந்து இந்த கன்விக்ஷன்ல சொல்றத நான் மாத்த நினைக்கிறதே தப்புன்னு அப்ப நான் உணர்ந்தேன். சோ அப்படி ஒரு ஒரு கொலாபரேட்டிவான மெத்தட்ல என் கூட பயணிச்சு அதோட மிக முக்கியமா நான் சொன்னேன், இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி நாங்க வந்து வரும்போது மணிகண்டன் கூப்பிட்டு சொன்னேன், மணி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம், என் கூட வாங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மணிகண்டன் இல்ல சார் நான் அடுத்த படம் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஆனா அப்ப என்ன சொன்னாரு மணிவர்மன், என்ன சொன்னாரு, சார் அந்த படத்தை நான் முதல்லயே உங்ககிட்ட நான் சைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கதையை கொடுத்துறேன், அந்த ப்ரொடியூசரோட நீங்க சைன் பண்ணிடுங்க சார், நம்ம முதல்ல இருந்தே இந்த படத்தை வந்து பில்டப் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணி அருமையா கொண்டு வந்துடலாம், அந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண ரெடி சார், நீங்க கூட இருங்க சார், தமன் தான் ஹீரோ அப்படின்னாரு. நான் சொன்ன சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மணிவர்மன் அண்ட் தமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். தி ஹோல் டீம் அகைன் தே ஆர் மேக்கிங் அனதர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படத்துலயும் நம்மளே பயணிக்கணும் அப்படின்னு நான் அப்பயே மணிவர்மன் கிட்ட சொன்னேன். அந்த ப்ரொடியூசர் மண்டே மீட் பண்றேன்னு சொன்னாங்க, திங்கட்கிழமை மீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போலான்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு அருமையான டீம் ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் அந்த 13 நிமிஷம் குறும்படம் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே ரொம்ப பழசாயிடுச்சு, முதல் 10 நிமிஷம் காமிக்கிறது இல்லைன்னா ஒரு ஸ்னீக் பிக் காமிக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு காட்சி இல்ல ஒரு குறும்படமா இந்த படம் எதை பத்தி சொல்ல போகுதுன்றதை நீ காமிக்க முடியுமா, என்ன பண்ணித்தர சார் அப்படின்னு அவரும் எடிட்டர் உட்காந்துட்டு ஒரு 13 நிமிஷம் படமா கொண்டு வந்து இன்னைக்கு காமிக்கிறாங்க. நம்ம என்ன கேட்டாலும் ஒரு தயாரிப்பாளரா ஒரு படத்தினோட விநியோகஸ்தரா நான் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து துருவா வேலை செஞ்சு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஒர்க்கிங் வித் மணிவர்மன். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மணிவர்மன். மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். என்னன்னா நான் நிறைய இயக்குநர்கள் பயணிச்சிருக்கேன். நிறைய இயக்குநர்கள் பெயின் இன் த நெக் அப்படின்வாங்க, தலையில நம்ம வந்த ஒரு பெயினா இருப்பாங்க. ஒரு தயாரிப்பாளருடைய பெயினை புரிஞ்சிக்காம அவங்களை கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும். நிறைய இயக்குநர்களோட நான் அப்படி பயணிச்சிருக்கேன், பேர் சொல்ல விரும்பல. ஆனா ஒவ்வொரு படம் முடியும் போதும் அப்பா ரிலீஃப்டா, இந்த ஆளுகிட்ட வெளில வந்தாச்சு அப்படின்னு நான் சில பேர்கிட்ட நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த படத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பயணிக்கும் போது
மணிவர்மன் கூட அடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் மாதிரி இயக்குனர்கள் தமிழ் சினிமால மிக பெருசா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்க உணரலாம். நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு வரும்போதே சந்திக்கிற பிரச்சனைகளோட பார்க்கும்போது இப்படிப்பட்ட சிறந்த இயக்குனர்கள் ஜெயிக்கிறதா தமிழ் சினிமாவுக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியே இந்த ஒரு நடி படம் கண்டிப்பா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க அடுத்த வாரம் நாங்க உங்களுக்கு படம் காமிக்கிறோம். படம் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதிய குழுக்கள், புதிய டீம், அதாவது வெற்றி அடையணும்னு போராடுற இந்த குழுக்கள் வெற்றி அடையணும். அந்த வெற்றிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும், ஒரு தூணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதோட முக்கியமா மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல உட்கார்ந்துக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற அழகர் சார் வந்து மீனாட்சி அம்மன் இந்த படத்தை சக்சஸ் பண்ணி கூட வேண்டிட்டு அங்க இருக்காரு. அந்த நம்பிக்கையோட இருக்கிற அழகர் சாருக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அவருடைய நல்ல மனசுக்கும் அவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கும் இந்த குழு மேல அவ்வளவு நம்பிக்கையோட இந்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரதீஷ் அவரோட டெக்னிக்கலா இருந்து அட் சேம் டைம் அந்த படத்தோட பட்ஜெட்டை கரெக்டா வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லோருமே இந்த படத்து மூலமா பெரிய வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குதான் கடவுளா பார்த்து ரொம்ப அருமையா ஒரு பெரிய காம்படிஷனு சீன்ஸ் ஸ்கிரீன் கிடைக்கிறதே ரொம்ப நான் போய் ஸ்கிரீன்ஸ் கேட்கும் போதே எடுத்துடும் சார் 2 படம் வருது சார், பெரிய படம் ஒன்று ரத்னம் வருது, அரண்மனை 4 வருது, உங்களுக்கு எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னாங்க. 26 வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் டேட்ஸ். ஏன்னா 1ஆம் தேதி லீவ் வருது, ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டு, இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ ஆரி சார் வந்து என்கிட்ட வந்து அழகா ஒரு நல்ல நியூஸோட சொல்றாரு, சார் அந்த படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனை பார்க்க போறேன் நான் எதிர்பார்க்கிறேன். போட்டு பேச வச்சுட்டாரு. அவருக்கு தனி ஒரு மேடையை கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. முதல்ல அவரை பேச வச்சிருக்கணும். 25 நிமிஷம் அவர் பேசுறதை பார்க்கும்போது வாவன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னடா மனுஷன் இவ்வளவு கான்செப்ட் வச்சிருக்காரு. அதுவும் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தாரு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. நம்ம கோவிடுக்காக போய் ட்ரீட்மெண்ட் போகும்போது உடனே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து பிடிஎஃப் வந்துடுச்சு சர்டிபிகேட். ஏன் வந்து இமீடியட்டா ஒரு பிடிஎஃப் வரக்கூடாது? நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம மொபைல் நம்பரை வாங்கிட்டு உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வந்ததுன்னா அதை நம்ம ட்வீட் பண்ணலாம். அது பிறகு நம்ம ஊர்லாம் போய் காமிக்கலாம். அதை விட முக்கியமா அதை காமிச்சாதான் உள்ளவே அலவுடு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஐடியாவை கொடுத்த ஆரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரி, யூ வில் கோ பிளேசஸ் இன் லைஃப். என்னுடைய வயசுல கொஞ்சம் மூத்தவனால சொல்றேன், என்னுடைய பிளஸிங்ஸ். யூ வில் பிகம் வெரி பிக் சக்சஸ். அண்ட் சினிமால நீங்க எவ்வளவு சாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மனிதனா, ஒரு தனி மனிதனா, ஒரு படைப்பாளியா, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு மனிதரா நீங்க பெரிய வெற்றி அடைய போறீங்க. அதுக்கான எல்லா அங்கீகாரமும் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. ஆரி சொன்ன மாதிரி உங்க எல்லோருக்கும் வேண்டுகோள், ஊடகங்கள் மூலமாகவும் உங்களுடைய சோசியல் மீடியா மூலமாகவும் எல்லோருக்கும் ஒரு பரவலான தகவலை சொல்லுங்க. 100% ஓட்டு இல்லையோ ஓட்டு இருக்கிற எல்லோரும் போயிட்டு கண்டிப்பா ஓட்டு போடணும்னு உங்க எல்லாரும் சார்பில கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்களும் உங்களுடைய சோசியல் மீடியால அதை பதிவு பண்ணுங்க. நாளைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை காணணும். அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜ்ல இந்தியால ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறதுக்கு நம்ம எல்லோரும் நாளைக்கு காலைல போய் ஓட்டு போட்டு ஒரு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா இருக்கணும் கேட்டுக்கிறேன். அந்த ஒரு நொடி நீங்க பண்ற அந்த ஒரு நொடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்சஸா மாறும். அந்த ஒரு நொடி நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம போய் ஓட்டு போட்டோம்னா அந்த ஒரு நொடியா நம்ம வாழ்க்கையில நம்ம சரித்திரமை மாற்ற முடியும். தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் மட்டும் இல்ல, இந்தியா சரித்திரத்தையும் மாற்ற முடியும். தமிழ்நாடு இந்தியர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க முடியும். அதுக்காக ஒரு டைம் எடுத்து ஒரு நொடி உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒரு நொடி கூட உங்க எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறது. நீங்க வந்திருந்து இவ்வளவு சிறப்பா இந்த விழாவை நீங்க எல்லாரும் இவ்வளவு பிரமாதமான ஒரு இது நம்முடைய ஒரு கேதரிங்கை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா பண்ண என்னுடைய பிஆர்ஓ வெங்கடேஷ்க்கு நன்றி. வெங்கடேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெங்கடேஷ்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஒரு புதுமுகமான ஒரு பிஆர்ஓ. நான் வந்து பிஆர்ஓ சொல்லும் போது நான் சொன்னேன், என்னுடைய பிஆர்ஓ ஒருத்தர் இருக்காரு, அதை வச்சு பண்ணலாமா சொல்லும் போது எனக்கு உடனே வந்து மணி சொன்னார், சார் வெங்கடேஷ் நல்லா பண்ணுவார் சார். சரி நான் வெங்கடேஷ்ல பேசுறேன் அப்படின்னா, வெங்கடேஷ் யூ டூயிங் எ ரியலி குட் ஜாப், கங்க்ராட்ஸ். அண்ட் எல்லா சிறுபடங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா அந்த விழாவில் ஒரு சிறப்பான முறையில அந்த விழாவை நடத்தி கொடுக்கிற கவிதாவுக்கு, கவிதா அக்கான்னு சொல்லக்கூடாது, கவிதா தங்கச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற அக்கா சொல்லி உங்களை வயசாயித்து விரும்பல. என் கூடவே இருந்து ஜெகதீஷ்கம் டிஜிட்டலி டீம் இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷன்ல மிக பிரமாதம் அந்த படம் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய நண்பன் ஜெகதீஷ் தான், டிஜிட்டலி ஹெட். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்னுடைய ஹோல் குழு, என்னுடைய பிசினஸ் ஹெட் சரவணன் அண்ட் முருகன், எல்லோருக்கும் மாணிக்கம், எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த படத்தை காமிக்கிறோம். நீங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை உங்களால முடிஞ்ச பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கணும். உங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கங்கள். ஒரு நொடி இது இந்த டீமுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு படமோ, ஒரு நண்பனா எனக்கு அவ்வளவு முக்கியமான படம்.
ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம், ஒரு மாசம் உழைக்கலாம், ஒரு வருஷம் உழைக்கலாம், 2 வருஷம் உழைக்கலாம். வெற்றிக்காக ஒரு 12 வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் கமல்குமார். எல்லாம் வல்ல இறையருள்ள இயற்கை ஆசீர்வாதத்துல அது நடக்கணும். நான் மிகவும் மதிக்கிற ஆளுமைகள் வேலராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், தமிழ் கேட்கணுமா அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளவு படிச்சிருக்கேன்ப்பா. அழகர் ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 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 நாட்டுல வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராபிக்கு நின்றுட்டு இருக்கேன், ஏன் டிராபிக்னு பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு. நான் சொன்னேன் கவர்னர் போறாருன்னு. அதுக்கு சொல்றான் கவர்னர் 2 பெரிய கலெக்டராங்கிறான். இவெல்லாம் என்ன சொல்லி மாத்த நாம இந்த தப்பு செய்யறவங்களா? ஐயா சொல்ற மாதிரி தப்பு செய்யறவங்களாம் தெம்பா இருக்கான், நம்ம ஊர்ல நல்லா சந்தோஷமா இருக்கான், போட்டோ போஸ் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், தெளிவா இருக்கான், எல்லாமே இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் ஏடிஎம்ல ஒருத்தன் 5 முறை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜு கேட்டிருக்காரு 5 முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன், என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் 5 டிரான்சாக்ஷன் மேல போனா 150 ரூபா பிடிப்பீங்களாமேன்னு இருக்கான். இப்ப 5 டிரான்சாக்ஷன் எதை சொல்லியிருக்காங்க, இவன் என்ன சொல்றான் பாரு. ஒருத்தன் நார்த் இந்தியால ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரிசவோ கிராஷ் கோர்ஸ் நடத்திருக்கான். ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு. 15 நாள்ல ஏடிஎம்ல உள்ள வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம், கடைசியில செய்முறை பயிற்சி எப்ப கைது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மை நடந்து பேப்பர்ல வந்ததுதான். இப்படிதான் இருக்கு உலகம். இதுக்கு நடுவுல அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவாரு, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பாரு. அவனுக்கு அது நியாயமா இருக்கும் பாரு. கொலை பண்றது நியாயமா இருக்கும், கொள்ளையடிக்கிற நியாயமா இருக்கும். ஏதாவது உண்மையான நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளவு வாழ்த்துறோமோ அவங்க வீட்டுல இருக்கிற மனைவியை நான் அவ்வளவு வாழ்த்த சகோதரியை கடமைப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்க்ளூடிங் தமன், அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடிச்சாங்க. இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையர் உள்ள தனஜயன் சார் அதை எடுத்தாரு. நல்ல டீமு, கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு. எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்க படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்க நிட்டுறாங்கல்ல, அவனுகிட்ட தான் கேட்கணும். படம் எப்படி? சூப்பர் ப்ரோ. ரைட் நம்ம எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரிவ்யூ சொல்றான் சார். காசு கொடுத்து ஒரு படமா பார்க்க வச்சு அவனையும் அனுப்புறாங்க. அவன் 5 வாங்க. அதனால நீங்க பாருங்க. இந்த அண்ணன் சிரிக்கிறார். நீங்க பாருங்க. நான் மக்களுக்கு சொல்றதுதான். நீங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனைய, உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம்ம ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். ஆரிபுரோ அழகா பேசிட்டு, அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அருமையான மனிதர். அவர் அழகா சொன்னாரு. இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் கமல்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத், நம்ம எதிரா சஞ்சய் மாணிக்கம். ஒரு பலத்த கைத்தவர் சஞ்சய் மாணிக்கம். சேரா சின்ன பையன் அவர் பாருங்க. அவருக்குதான் ஆடியோ லான்ச். அவரு பின்னால உட்காந்துட்டாப்ல. வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன். பாப்பா முன்னால வாப்பா, நான் என்ன படத்துலயே சம்மந்தம் இல்லை, நான் வந்திருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரேன்னு. பாருங்க, அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் ஆகும் பாத்தீங்களா? அப்படியே எந்திரிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. அவ்வளவு அருமையான மியூசிக் தம்பி. அவங்க டீமு, நல்ல பாடலாசிரியர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியா பேசும் அப்படின்னு நினைப்போம். நல்ல அறிவு தந்தக்கா. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி, இதயம் நிறைந்த நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேனா புனிகிறப்ப என் நண்பன் தலை நிமிரட்டும். 12 வருஷம் உழைப்பு. நன்றி. நல்லா இருக்கு. ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் பாருங்களேன், படத்துக்கு டிக்கெட் வாங்க வந்த மாதிரியே இருப்பாப்ல. அவ்வளவு எளிமையான ப்ரொடியூசர் உலகத்துல கிடைக்க மாட்டாங்க.